அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறி செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் சென்ற ஆண்டின் நிகழ்வுகளை திரும்பி பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். இறைவனின் தாய் மரியாவின் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றியதோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் முக்கிய நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். 2025ஆம் ஆண்டின் முதல் பெருவிழாவான இறைவனின் தாய் மரியா திருப்பலியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றினார். இதில் கருக்கலைப்பு மற்றும் கருணை கொலைக்கு எதிராக ஒரு புதிய வேண்டுகோளை அவர் விடுத்தார். அதில் அவர் கருவில் உருவானது முதல் இயற்கையான மரணம் வரை மனித வாழ்வின் கண்ணியத்தை மற்றும் மதிப்பை ஊக்குவிக்க தான் கேட்டுக்கொள்வதாகவும், அதனால் ஒவ்வொரு நபரும் தங்கள் வாழ்க்கையை நேசிக்கவும் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்நோக்கவும் முடியும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருமுழுக்கு வழங்குவது திருத்தந்தையின் பாரம்பரியமாகும். அந்த வகையில் கடந்த ஆண்டும் 21 குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது. அதில் திருத்தந்தை அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவரின் மகனும் இருந்தார். அப்போது குழந்தைகளுக்கான இந்த திருமுழுக்கு விழாவை தாம் தொடர்வதாகவும், குழந்தைகள் நம்பிக்கையிலும் மனித தன்மையிலும் குடும்ப மகிழ்ச்சியிலும் வளர ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வத்திக்கானில் உள்ள உலக தூதுவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் பேருரை வழங்குவார். கடந்த ஆண்டு அவரது உரையை ஒரு உதவியாளர் வாசித்தார். ஆனால் சென்ற ஆண்டுகளைப் போலவே உலக அமைதியே அதன் முக்கிய செய்தியாக இருந்தது. மேலும் புறக்கணிக்கும் பண்பாட்டை அவர் கண்டித்தார். அதில் வரலாற்றின் இருண்ட பக்கங்கள் என்று கருதப்படுவனவற்றை விட்டுவிடுவதாக கூறும் ஒரு மனப்பாங்கு புறக்கணிக்கும் பண்பாட்டுக்கு வழிவகுப்பதாக திருத்தந்தை அவர்கள் கூறினார். கடந்த ஆண்டின் தொடக்கம் வத்திக்கான் நகரில் பெண் பிரமுகர்களுக்கான சில வரலாற்று தருணங்களை கொண்டிருந்தது. அருட்சகோதரி சிமோனா பிரம்பிலா அவர்களை முதல் பெண் ஆளுநராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நியமித்தார். மார்ச் மாதத்தில் அருட்சகோதரி ரஃபேலா பெட்ரினி அவர்கள் வத்திக்கான் நகர அரசின் ஆளுநராக இருப்பார் என்று திருத்தந்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார். கியூரியாவில் பெண்களின் பணியின் முக்கியத்துவத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். யூபிலியானது முழு வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் புதிய ஆண்டின் முதல் நிகழ்வு தகவல் தொடர்புக்கான யூபிலி ஆகும். இதில் ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற தகவல் தொடர்பு நிபுணர்கள் பங்கேற்றது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலத்தில் ஏற்பட்ட திடீர் பின்னடைவுகளோடு கூடிய கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் முக்கிய நிகழ்வுகளை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி மாதத்தின் முதல் மூவேளி ஜெபத்தை புனித பேதுரு சதுக்கத்தில் கூடிய சுமார் 20,000 இறைமக்கள் முன்னிலையில் நடத்தினார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை அவர் கவலைக்குரிய ஒன்றாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இளைஞர்கள் வாழ்க்கை என்ற கொடையை வரவேற்று குழந்தைகளை பெற அஞ்ச வேண்டாம் என்றும் ஊக்கமளித்தார். அப்போது வாழ்க்கை என்ற கொடையை மகிழ்ச்சியுடன் வரவேற்கும் பல குடும்பங்களுக்கு இத்தாலிய ஆயர்களோடு இணைந்து தன் நன்றியை வெளிப்படுத்துவதாகவும், இளம் தம்பதிகள் குழந்தைகளை உலகிற்கு கொண்டுவர அஞ்ச வேண்டாம் என்று ஊக்குவிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வத்திக்கானில் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான உலக உச்சி மாநாடும் நடைபெற்றது. இதில் யோர்தான் நாட்டின் அரசி ராணியா மற்றும் ஃபிஃபா தலைவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உலகெங்கும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பசி, போர்கள் போன்ற துயர் நிலைகளை திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டி அவர்களின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிப்ரவரி மாதத்தின் முக்கிய தருணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நலம் குறித்த கவலை இடம்பெற்றது. பிப்ரவரி மாதம் 5ஆம் நாளன்று ஏற்பட்ட கடுமையான கபம் காரணமாக தனது வாராந்திர பொது மறைக்கல்வி உரையை அவர் தானாக வாசிக்க இயலாமல் போனது. அப்போது அவர் அதை வெளிப்படையாகவே தெரிவித்தார். பின்னர் வத்திக்கான் நிர்வாகம் திருத்தந்தை அவர்களுக்கு மூச்சுக்குழாய் அழற்சி இருப்பதை உறுதிப்படுத்தியது. இதையடுத்து அவரது சந்திப்புகள் திருத்தூது அரண்மனையிலிருந்து காசா சாந்தா மார்த்தா இல்லத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டன. அப்போது தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று திருத்தந்தை அவர்கள் கூறிய தகவல் வெளியானது. திருத்தந்தை அவர்களின் உடல்நிலை சில நாட்கள் சீராக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில்
பிப்ரவரி 14ஆம் நாளன்று பரிசோதனைகளுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது சுவாச குழாயில் பல நுண்ணுயிர் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அவர் ஜெமெலி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிப்ரவரி 19ஆம் நாளன்று மேற்கொள்ளப்பட்ட புதிய பரிசோதனைகளில் இருபுற நிமோனியா இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கு பின் சில நாட்களில் கடுமையான சுவாச நெருக்கடி ஏற்பட்டதால் ஆக்சிஜன் வழங்க வேண்டியிருந்ததாகவும் சிறிய அளவிலான சிறுநீரக செயலிழப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதன்பின் அவரின் உடல்நிலை மேம்படுவதாக நம்பிக்கை நிலவிய நிலையில் மாதத்தின் இறுதி நாளில் மீண்டும் உடல்நல பின்னடைவு ஏற்பட்டது. திருத்தந்தை அவர்களுக்கு மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்பட்டதாகவும் அதனால் சுவாசம் தடைப்பட்டு வாந்தி ஏற்பட்டு அது சுவாச குழாயில் சென்றதாகவும் கூறப்பட்டது. அதன் காரணமாக அவரது உடல்நிலை மேம்பட்டு வருவதாக இருந்த நம்பிக்கை தற்காலிகமாக மங்கியதாக தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்தவாறே நம்பிக்கை செய்தி அனுப்பிய மார்ச் மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மார்ச் மாதத்தில் இரட்டை சுவாச நெருக்கடி மற்றும் மூச்சுக்குழாய் சுருக்கம் போன்றவற்றை எதிர்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெமெலி மருத்துவமனையில் தொடர்ந்து தங்கியிருந்தார். மக்கள் மத்தியில் அது மேலும் கவலையை ஏற்படுத்தியது. ஜெமெலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 21 நாட்களுக்கு பிறகு புனித பேதுரு சதுக்கத்தில் ஜெபமாலை ஜெபித்த இறை மக்களுக்கு திருத்தந்தை அவர்கள் ஒரு செய்தியை அனுப்பினார். அவரது குரல் பலவீனமாக இருந்தாலும் அச்செய்தி நம்பிக்கையும் ஆறுதலும் அளிப்பதாக இருந்தது. மார்ச் 13ஆம் நாளன்று திருத்தந்தையாக பொறுப்பேற்று 12 ஆண்டுகளில் முதல் முறையாக மருத்துவமனையிலிருந்து தனது பதவியேற்பு நினைவு நாளை திருத்தந்தை அவர்கள் கொண்டாடினார். 38 நாட்களுக்கு பிறகு அனைவரும் எதிர்பார்த்த தருணம் வந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெமெலி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டது. மருத்துவமனையின் 5வது மாடி பால்கனியில் அவர் வெளியே வந்தபோது அவரால் சில வார்த்தைகள் மட்டுமே பேச முடிந்தது. ஆனால் அப்போதும் அவர் நகைச்சுவை உணர்வோடே பேசினார். அப்போது அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததோடு மஞ்சள் பூக்களுடன் அங்கு வந்திருந்த ஒரு பெண்மணியோடும் பேசினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானுக்கு திரும்பியும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டதுடன் குறைந்தது 2 மாதங்கள் ஓய்வெடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. அதன் காரணமாக இங்கிலாந்தின் அரசர் மற்றும் அரசியின் திருப்பிடத்திற்கான பயணம் இழக்கப்பட்டது. மேலும் புனித வாரத்தில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகளில் திருத்தந்தையின் பங்கேற்பு இருக்காது என்றும் கூறப்பட்டது கவனிக்கத்தக்கது. கிறிஸ்துவின் உயிர்ப்பு நாளுக்கு அடுத்த நாளே இறைவனடி சேர்ந்த திருத்தந்தை அவர்களின் இறப்பு செய்தியோடு கூடிய ஏப்ரல் மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஏப்ரல் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குணமடைந்ததாக தோன்றியது. இறைமக்கள் வியக்கும் வகையில் அவர் அடிக்கடி வெளியே வந்தார். எனினும் உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த நாள் காலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். ஏப்ரல் 26ஆம் நாளன்று அவரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது நோயிலிருந்து குணமடைந்ததாக தோன்றியது. மருத்துவமனையிலிருந்து வெளியேறி 2 வாரங்களுக்குள் புனித பேதுரு சதுக்கத்தில் அவர் தோன்றியதிலிருந்து அது தொடங்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் மாதம் முழுவதும் இத்தகைய ஆச்சரியங்களை அளித்து வந்தார். முன்னறிவிப்பின்றி புனித பேதுரு பேராலயத்திற்கு வந்தது, இங்கிலாந்து அரசர் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் போன்ற உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த அதிகாரிகளை சந்தித்தது போன்றவை அதில் அடங்கும். உயிர்ப்பு ஞாயிறன்று அவரது இறுதி வருகை நடைபெற்றது. அப்போது புனித பேதுரு சதுக்கத்தில் கூடிய மக்களுக்கு உர்பியத் ஓர்பி என்ற ஊருக்கும் உலகுக்குமான ஆசிரை வழங்கினார். Cari fratelli e sorelle, buona Pasqua. Il maestro delle cerimonie di leggere il messaggio. எனினும் அடுத்த நாள் காலை மூளை தாக்கம் காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்துவிட்டதாக காசா சாந்தா மார்த்தாவிலிருந்து செய்தி வெளியிடப்பட்டது. உடனடியாக திருத்தந்தையின் இறுதி ஊர்வல ஏற்பாடுகள் தொடங்கின. ஏப்ரல் 26ஆம் நாளன்று இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்று தீர்மானிக்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறையில் ஜெபிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் ரோமைக்கு வந்தனர். உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்தனர். இறுதி ஊர்வலம் எளிமையாக நடைபெற்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அறிவுரைப்படி அவரது உடல் புனித பேதுரு சதுக்கத்தில் வைக்கப்படவில்லை. மாறாக அது ஊர்வலமாக சென்று ரோமையின் பல முக்கிய அடையாளங்களை கடந்து செயின்ட் மேரி மேஜர் பேராலயத்தில் முடிவடைந்தது.
அங்கு அவருக்கான கல்லறை அணியமாகியிருந்தது. இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து 9 நாட்கள் துக்க காலம் கடைபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் கத்தோலிக்க திரு அவையின் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. கர்தினால் பரோலின் அவர்கள் கான்க்ளேவ் எனப்படும் கர்தினால்கள் அவைக்கு தலைமை வகிப்பார் என்று தீர்மானிக்கப்பட்டது. அது மே 7ஆம் நாளன்று தொடங்கும் என்றும் திட்டமிடப்பட்டது. வத்திக்கானில் ஒலித்த ஹபேமுஸ் பாப்பம் முழக்கத்தை உள்ளடக்கிய மே மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மே மாதம் பிறந்ததோடு புதிய திருத்தந்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மே 8ஆம் நாள் அந்த நாளாக அமைந்தது. ஹபேமுஸ் பாப்பம் என்ற முழக்கத்தோடு புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் முன்னிலையில் கர்தினால் ராபர்ட் பிரவோஸ்ட் அவர்கள் புதிய திருத்தந்தையாக அறிவிக்கப்பட்டார். அவரது புதிய பெயர் திருத்தந்தை 14ஆம் லியோ எனவும் அறிவிக்கப்பட்டது. அடுத்தடுத்த நாட்கள் பல முக்கிய தருணங்களை கொண்டு வந்தன. புதிய திருத்தந்தை அவர்கள் தனக்கான சின்னத்தை வெளியிட்டார். அவர் முதல் முறையாக ஒரு குழந்தையின் விவிலியத்தில் தனது திருத்தந்தை கையொப்பத்தை இட்டார். ரோமைக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு திருத்தலத்திற்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டார். மேலும் ஊடகவியலாளர்களுடனான தனது முதல் சந்திப்பையும் நடத்தினார். பின்னர் அவரது திருத்தூது பணியின் தொடக்கத்தை குறிக்கும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அப்போது அவர் திரு அவை எப்படிப்பட்ட விதமானது என்று அவர் செய்தி வழங்கினார். திருத்தந்தைக்குரிய சின்னங்களான திருநேரியல் மற்றும் மீனவரின் மோதிரம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்ட போது திருத்தந்தை லியோ அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார். தனது முதல் பணிகளின் ஒரு பகுதியாக ரோமை கியூரியாவில் அவர் ஒரு வரலாற்று நடவடிக்கையை எடுத்தார். அதாவது அர்ப்பண வாழ்வுக்கான பேராயத்தின் செயலாளராக டிசியானா மெர்லெட்டி அவர்களை நியமித்தார். அப்பொறுப்பில் ஒரு பெண் பணியாற்றுவது அதுவே முதல் முறை என்பது கவனிக்கத்தக்கது. உலகத் தலைவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஜூன் மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூன் மாதத்தின் தொடக்க நாட்களில் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது திருத்தூது பணிகளை தொடர்ந்தார். விளாடிமிர் புதின் போன்ற அரசியல் தலைவர்களுடன் அவர் தொலைபேசியில் உரையாடினார். உக்ரைனில் நிலவும் போர் சூழல் குறித்து விவாதிக்க ரஷ்ய அதிபர் திருத்தந்தையை தொடர்பு கொண்டார். ரஷ்யா உக்ரைன் போரின் தலைவர்களுடன் புதிய திருத்தந்தை பேசுவது இது முதல் முறை அல்ல. அதற்கு முந்தைய மாதத்தில்தான் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களோடு அவர் உரையாடியிருந்தார். தனது பதவிக்காலத்தின் ஆரம்ப மாதங்களில் திருத்தந்தை லியோ அவர்கள் தன்னை பற்றி குறைவாகவே வெளிப்படுத்தினார். மாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முடிக்கப்படாத பணிகளை நிறைவேற்றுவதிலேயே அவர் முதன்மையாக கவனம் செலுத்தினார். ஜூன் மாதம் நடைபெற்ற திருப்பிடத்தின் யூபிலியின் போது வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக அருட்சகோதரி மரியா குளோரியா ரிவா அவர்கள் திருத்தந்தையின் முன்னிலையில் ஆன்மீக கருத்துக்களை வழங்கிய காட்சிகளை நாம் கண்டோம். அந்த மாதம் புதிய திருத்தந்தைக்கும் அவருக்கு முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் இடையேயான ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் வெளிப்படுத்தியது. உதாரணமாக ஜூன் 22ஆம் நாளன்று நடைபெற்ற திருவுடல் திருரத்த பெருவிழாவில் 1 மைல் தூர பவனியில் நற்கருணை கதிர் பாத்திரத்தை தனிப்பட்ட முறையில் சுமந்து செல்லும் வழக்கத்தை திருத்தந்தை லியோ அவர்கள் மீண்டும் கொண்டு வந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக 2020ஆம் ஆண்டு முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வழக்கத்தை நிறுத்தியிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தவிர்த்திருந்த பிற மரபுகளுக்கும் திருத்தந்தை லியோ அவர்கள் திரும்பினார். அதில் புதிய பேராயர்களுக்கு திருநேரியல் அணிவிக்கும் திருத்தந்தையின் வழக்கம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் அடங்கும். 2015 முதல் அவற்றை ஆசீர்வதிப்பதோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறுத்திக் கொண்டார். புதிய திருத்தந்தையுடன் இந்த சடங்கு அதன் வழக்கமான வடிவத்திற்கு திரும்பியது கவனிக்கத்தக்கது. இளைஞர்களுக்கான யூபிலி கொண்டாட்டங்கள் நடந்து கடந்த ஆண்டு ஜூலை மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூலை மாதத்தில் ரோமையில் கடும் வெப்பம் நிலவியது. ஆனால் அது திருத்தந்தையின் பணிகளை தடுக்கவில்லை. ஒருவேளை அது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏனெனில் அந்த மாதத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தையர்களின் வரலாற்று சிறப்புமிக்க கோடைக்கால இல்லமான கேசல் கேண்டல்ஃபோவில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார். அந்த இல்லத்திற்கு அவர் காரில் வந்து சேர்ந்தார். ஆனால் இல்லத்தை அடைவதற்கு சற்று முன்பு அவர் வாகனத்திலிருந்து இறங்கி சற்று தூரத்தை நடந்தே கடக்க முடிவு செய்தார். அவருடைய இல்லத்திற்கு செல்லும் வீதியில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருத்தந்தையின் வருகையை தவறவிட யாரும் விரும்பவில்லை. திருத்தந்தை அங்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நகரம் பல வாரங்களாக வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. அங்கு தங்கியிருந்த காலத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்தார். காசாவில் உள்ள கத்தோலிக்க பங்கு தளத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசினார். சில நாட்களுக்கு பிறகு
பாலஸ்தீன அதிபர் அப்பாசுடனும் அவ்வாறே உரையாடினார். மேலும் அமெரிக்காவிலிருந்து திருப்பயணம் மேற்கொண்ட ஆர்த்தடாக்ஸ் மற்றும் கத்தோலிக்க விசுவாசிகள் குழு உட்பட பல அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் அவர் நடத்தினார். அம்மாத இறுதியில் யூபிலி ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருணங்களில் ஒன்றான இளைஞர்களுக்கான யூபிலி தொடங்கியது. கத்தோலிக்க இளைஞர்களுடனான திருத்தந்தையின் முதல் சந்திப்பு புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியின் போது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்தது. அப்போது அவர் இளைஞர்கள் மண்ணின் உப்பாகவும் உலகின் ஒளியாகவும் இருப்பதாக கூறினார். திருத்தந்தை லியோ அவர்கள் தனது பதவி காலத்தின் முதல் 100 நாட்களை நிறைவு செய்த ஆகஸ்ட் மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் ரோமை திரு அவை இளைஞர்களுக்கான யூபிலியை கொண்டாடியது. இது இயற்கையாகவே ஆண்டின் மிக உற்சாகமான கூட்டங்களில் ஒன்றாக அமைந்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தருணங்களில் ஒன்று ரோமை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஜப வழிபாட்டு நிகழ்வாகும். மாலை 7:30 மணி அளவில் திருத்தந்தை ஹெலிகாப்டர் மூலம் வந்து சேர்ந்தார். மகிழ்ச்சியான கரவொலியுடன் அவர் வரவேற்கப்பட்டார். அது திருத்தந்தையின் இளையோர் கூட்டம் என்று மக்கள் முழக்கமிட்டனர். அந்த யூபிலியின் நிறைவு திருப்பலியின் போது இளைஞர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துமாறு திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். அது ஒரு மகிழ்ச்சியான கூடுகையாக இருந்தது. ஆனந்த கண்ணீரும் சிந்தப்பட்டது. திரு அவை மற்றொரு சக்தி வாய்ந்த யூபிலியை நிறைவு செய்த போது அந்த இளைஞர்கள் நம்பிக்கையால் நிறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்தில் புனித பேதுருவின் வழித்தோன்றலாக கிறிஸ்துவின் திரு அவையை வழிநடத்தும் தனது முதல் 100 நாட்களை திருத்தந்தை லியோ அவர்கள் நிறைவு செய்தார். அந்த 100 நாட்களில் காசா மற்றும் உக்ரைனில் அமைதி நிலவ அவர் அயராது குரல் கொடுத்து வந்தார். அந்த கோடைக்கால மாதத்தின் இறுதியில் வத்திக்கான் மற்றொரு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்த தயாராகி வந்தது. அது புனிதர்கள் கார்லோ அக்யூட்டியூஸ் மற்றும் பியர் ஜார்ஜியோ ஃப்ரெசாட்டி ஆகியோரின் புனிதர் பட்டமளிப்பு விழாவாகும். அந்த இளம் ஆளுமைகள் நவீன மதசார்பற்ற உலகில் புனிதமும் மகிழ்ச்சியும் சாத்தியமே என்பதை இன்றைய புதிய தலைமுறையினருக்கு காட்டிய பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித அகுஸ்தினார் துறவற சபையின் பொது குழுமத்தை தொடங்கி வைக்கப்பட்ட நிகழ்வை உள்ளடக்கிய அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். அதிக பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிறைந்த கோடை காலத்திற்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செப்டம்பர் மாதத்தை ஒரு பழக்கமான முறையில் தொடங்கினார். 188வது அகஸ்டீனியன் பொதுக்குழுமத்தை அவர் துவக்கி வைத்தார். இக்குழுமம் அச்சபையின் புதிய தலைமை அதிபரை நியமித்தது. அப்போது செவிமடுத்தல், பணிவு மற்றும் ஒற்றுமை ஆகியவை திருவழிப்பாடு அவர்களுக்கு வழங்கும் 3 பயனுள்ள ஆலோசனைகள் என்று திருத்தந்தை செய்தி வழங்கினார். சில வாரங்களுக்கு பிறகு அருட்தந்தை கெவின் ஜோசப் ஃபரெல் அவர்கள் தலைமை அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்த துவக்க நிகழ்வு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித அகுஸ்தினார் துறவற சபையில் இணைந்த ஆண்டு நிறைவுடன் ஒத்துப்போனது குறிப்பிடத்தக்கது. சில நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 14ஆம் நாளன்று பேதுருவின் வழித்தோன்றலாக தனது முதல் பிறந்த நாளை திருத்தந்தை லியோ அவர்கள் கொண்டாடினார். அதே நாளில் ஒரு ஊடக நிறுவனத்துடனான அவரது முதல் நேர்காணலும் வெளியானது. திருத்தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் உற்று நோக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் மனித வாழ்வின் மதிப்பு, குடும்பம் மற்றும் சமூகம் ஆகிய 3 விழுமியங்கள் இழக்கப்படக்கூடாது என்பதில் திருத்தந்தை அவர்கள் உறுதியாக இருந்தார். அப்போது அவர் குடும்பங்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றும் குடும்பம் என்பது தந்தை, தாய் மற்றும் குழந்தைகளை கொண்டது என்றும் செய்தி வழங்கினார். LGBTQ சமூகம் குறித்த அவரது பார்வை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தலைப்புகளில் ஒன்றாகும். திரு அவையின் போதனைகளை மாற்றாமல் அவர்களை வரவேற்கும் மனநிலையை அவரது நிலைப்பாடு வெளிப்படுத்தியது. செப்டம்பர் 15ஆம் நாளன்று வத்திக்கானில் முன் எப்போதும் இல்லாத ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கரோல் ஜி மற்றும் ஆண்ட்ரியா போசெலி போன்ற பிரபலங்களை கொண்டு வந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக உலகிற்கான அருள் என்பது அமைந்தது. பல்வேறு குரல்களும் இசை வடிவங்களும் இணைந்த அந்த மாலை பொழுது உலக அமைதி மற்றும் மனித சகோதரத்துவத்திற்கான ஒரு வேண்டுகோளாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பல ஆண்டுகளாக வழக்கொழிந்திருந்த ஒரு பாரம்பரியத்தை உயிர்ப்பித்தார். திருத்தந்தையை பாதுகாக்கும் படையான சுவிஸ் காவலர்களின் பதவி பிரமாணம் எடுக்கும் நிகழ்வில் அவர் நேரில் கலந்து கொண்டார். திருத்தந்தை அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு படையிலிருந்த 135 வீரர்களுடன் 27 புதிய வீரர்கள் இணைந்து கொண்டனர்.
அக்டோபர் 9ஆம் நாளன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் அதிகாரப்பூர்வ ஆவணம் வெளியிடப்பட்டது. உண்மையில் அது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஓர் ஆவணமாகும். திருத்தந்தை லியோ அவர்கள் அதில் சில மேற்கோள்களையும் சிந்தனைகளையும் சேர்த்து அதை தன்னுடையதாக்கிக் கொண்டார். டிலெக்சிட் தே, அதாவது அவர் உன்னை அன்பு செய்தார் என்ற பொருள் கொண்ட அது வறுமைக்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு உறுதியான அழைப்பாகும். மேலும் திரு அவையின் அதிகார வர்க்கம் மற்றும் பொது நிலையினர், மக்கள் மற்றும் நிறுவனம், வல்லுநர்கள் மற்றும் சாதாரண நம்பிக்கையாளர் ஆகியோருக்கு இடையே அதிக தொடர்பை ஏற்படுத்துவதையும் இது வலியுறுத்துகிறது. அக்டோபர் மாதம் ஜெபமாலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்பதால் புனித பேதுரு பேராலயத்தில் அமைதிக்காக ஜெபிக்க ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுடன் திருத்தந்தை அவர்கள் ஜெபமாலை ஜெபித்தார். இந்நிகழ்வில் போர்ச்சுகலில் உள்ள திருத்தலத்திலிருந்து வத்திக்கானுக்கு கொண்டுவரப்பட்ட புனித ஃபாத்திமா அன்னையின் அசல் சொரூபம் இடம்பெற்றது. அக்டோபர் 19 அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 2வது புனிதர் பட்டமளிப்பு விழாவை நடத்தினார். இம்முறை புனிதர்கள் வரிசையில் 7 புதிய அருளாளர்கள் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 2 வெனிசுலா நாட்டைச் சேர்ந்தவர்கள். மாதத்தின் நிறைவாக ஆங்கிலிக்கன் திரு அவையின் தலைவரான இங்கிலாந்து சார்லஸ் மற்றும் கத்தோலிக்க திரு அவையின் தலைவரான திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகியோர் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் ஒன்றாக இணைந்து ஜெபித்த மற்றொரு வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. 1534ஆம் ஆண்டு அரசர் 8ஆம் ஹென்றி ரோமையுடனான உறவை முறித்துக் கொண்ட பிறகு கடந்த 500 ஆண்டுகளில் 2 கிறிஸ்தவ தலைவர்களும் பொதுவெளியில் இணைந்து ஜெபித்தது அதுவே முதல் முறையாகும். நவம்பர் மாதத்தின் தொடக்கமாக கல்வி உலகின் யூபிலியின் போது புனித ஜான் ஹென்றி நியூமன் அவர்களை கத்தோலிக்க திரு அவையின் மறை வல்லுநராக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அறிவித்தார். நவம்பர் 2ஆம் நாளன்று நம்பிக்கையாளர்களின் இதயங்களை தொட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டில் இறந்த கர்தினால்கள் மற்றும் ஆயர்களின் நினைவாக திருப்பலி நிறைவேற்றுவது வழக்கம். திருத்தந்தை லியோ அவர்கள் ஏழைகளுடன் மதிய உணவு அருந்தினார். புலம்பெயர்ந்தோர், தனிமையில் வாழும் தாய்மார்கள், வேலையற்றோர் மற்றும் நோயாளிகள் என 1300 பேரை 6ஆம் பவுல் அரங்கத்திற்கு அவர் அழைத்திருந்தார். அவர்களில் ஒருவராக தானும் அமர்ந்து அவர்களுடன் உணவை பகிர்ந்து கொண்டார். அம்மாதத்தின் உச்சகட்டமாக நவம்பர் 28ஆம் நாளன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் துருக்கிக்கு தனது முதல் சர்வதேச பயணத்தை மேற்கொண்டார். அங்கு அவர் அதிகாரிகளை சந்தித்தார். இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக நைசியா சங்கம் நடைபெற்றதன் 1700வது ஆண்டு நிறைவை திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் மறைமுதுவர் 1ஆம் பர்த்தலோமேயோ ஆகியோர் இணைந்து கொண்டாடினர். கடந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் 500 ஆண்டுகளுக்கு பிறகான வரலாற்று நிகழ்வுகளை கொண்டிருந்தது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். டிசம்பர் மாதம் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லெபனானில் இருந்தார். மாதத்தின் முதல் 2 நாட்களை அவர் அங்கு தொடர்ச்சியான நிகழ்வுகளுடன் கழித்தார். துருக்கி மற்றும் லெபனானில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அவர்களின் இறுதியான குறிக்கோள் அமைதி என்பதை நினைவூட்ட திருத்தந்தை தவறவில்லை. பெய்ரூட் துறைமுக வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு திருத்தந்தை சென்றது இப்பயணத்தின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாகும். அங்கு அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்து அவர்களுடன் ஜெபித்து ஆறுதல் கூறினார். தாயகம் திரும்பும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் வழக்கத்தை திருத்தந்தை லியோ அவர்களும் தொடர்ந்தார். தனது அடுத்த பயணத்திற்கான தகவலை அவர் அங்கு வெளிப்படுத்தினார். டிசம்பர் 8ஆம் நாள் அமல உற்பவி அன்னையின் பெருவிழா அன்று பியாசா ஸ்பானியாவில் உள்ள அன்னை மரியாவின் சொரூபத்தின் முன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் ரோமை பாரம்பரியத்தை திருத்தந்தை அவர்கள் நிறைவேற்றினார். டிசம்பர் 12ஆம் நாளன்று அமெரிக்காவின் பாதுகாவலியான குவாதலூப்பே அன்னை மரியாவின் பெருவிழா திருப்பலியை அவர் நிறைவேற்றினார். டிசம்பர் 14ஆம் நாளன்று யூபிலி ஆண்டின் இறுதி முக்கிய கூட்டமான சிறை கைதிகளின் யூபிலி நடைபெற்றது. அதில் கைதிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வத்திக்கான் கடந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் குடிலை புனித பேதுரு பேராலய வளாகத்தில் திறந்து வைத்தது. அதே நேரத்தில் 82 அடி உயர கிறிஸ்துமஸ் மரமும் ஒளிரவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கேரல் பாடல்களும் கொண்டாட்டங்களும் கவனிக்கத்தக்கவை. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர்.
Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.